எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி, 2025 வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது. நம்ம ராசிக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ராசிக்கு 12ல் குரு சனி வராரு, நம்ம ராசிக்கு 11ல் வராரு, நம்ம ராசிக்கு 10ல் வராரு. அவர் எங்கனாலும் வரட்டும், அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானக முக்கியம். நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க. 27 நட்சத்திரம் 12 ராசியில் அடக்கம். 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா 108 பாதங்கள். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயே 4 பாதங்கள் வருங்க. ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருங்க. 3 நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் 9 பாதமாக இருக்கும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, அதுவும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு மேச ராசியில் பிறந்திருக்கோம், இல்லை ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான எண்ணம், ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன் தான் தரும். அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா, இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா? பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா, இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் ஏற்படுத்தி விடுமா? முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேனுங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது இல்லைங்க. ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்கிறோமே தவிர அந்த ராசியில் பிறந்த நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்ட்டு யாரால சொல்ல முடியாது. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க, ஏமாத்துற வேலை. உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி யார், திருமண ஸ்தானாதிபதி யார், எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்குவாங்க. ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம். வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம், ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதிர்பார்ப்போம். அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 4வது கட்டம், வாங்கணும்னா 4வது கட்டம், திருமணம் பண்ணுமா 7வது கட்டம், புத்திர பாக்கியமா 5வது கட்டம், உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா 6வது கட்டம், தொழில் ஸ்தானமா 10வது கட்டம், தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா 11வது கட்டம். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாலுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது, எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம்.
இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நாம் எப்படி இருப்போம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, முழுமையாக இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பலன் பார்க்க தான் போகிறோம், சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. பொதுவாகவே சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், எல்லா நேரத்துலையும் முடியும். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்க. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலகட்டம் சம்பாதிக்கிறதுக்கான நேரமா அல்லது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமா? மிதுன ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தானுங்க சனி பகவான் வராரு. தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய நமக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம், அதாவது புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம். அப்போது 10வது பாவகத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலத்தில் 5 கிரகங்கள் நமக்கு சனி பகவானோட சேர்ந்து மிதுன ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாங்க. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருந்து மிதுன ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி மிதுன ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்து 5வது பார்வையாக சுபஸ்தானத்தை பார்க்குறார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையாக சுபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த அடிப்படையில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் 100% மண்மனை யோகம் உண்டு. சில பேர் 10 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க, சொந்தமாக வீடு வாசல் வாங்குறதுக்கான ஒரு சூழலே வந்திருக்காது. இன்னும் ஒரு சில பேர் தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்தாலும் சொந்த வீடு வாங்குறதுக்கான பிராப்தமே இருக்காது. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேனுங்க, மிதுன ராசியில் பிறந்திருந்தால் மண்மனை வாங்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் இருக்குதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் நமக்கு பயிற்சி அடைகிறார்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார 100% நீங்கள் வீடு வாசல் வாங்குவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்லை. எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. ஒரு சிலருக்கு வீடு வாசல் யோகம் கொடுக்கும், ஒரு சிலருக்கு வாகன யோகம் கொடுக்கும். சார் நடக்குமா சார்? கட்டாயம் நடக்கும். இன்னும் ஒரு சில மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியுன்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் சனி பயிற்சி காலகட்டம் உண்மையிலேயே பிரமாதமாக இருக்குது. சனி பகவான் அப்படின்றவர் மிதுன ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதி, பிதிரு ஸ்தானாதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். பிதிரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பிதிரு காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கறதுனால மிதுன ராசி நண்பர்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் சரியாக மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தருணத்தில் உங்களுடைய தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வாழ்ந்து முடித்தவங்க அவங்களை எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நாளில் உங்களுக்கு எந்த நாளில் தோது வருமோ அந்த நாளில், சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ ஏதோ ஒரு நாள், மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய நாளில் ஒரு தலவாழை இலை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அவங்க என்னென்ன விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே கொண்டு போய் வாங்கிட்டு போய் வச்சு ஒரு படையல் மாதிரி போட்டு மனசார நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய அனுகிரகங்களும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுமையா அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பிரார்த்தனை மாதிரி செய்துட்டு வாங்க.
100%. ஏன்னா பிதிருகாரகன் சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும், சூரியன் தனஸ்தானாதிபதி, தகரிஸ்தானாதிபதி சந்திரன் தனஸ்தானாதிபதி, தகரிஸ்தானாதிபதி சூரியன், சனி பகவான், அதுபோக நமக்கு புதன், சுக்கிரன், ராகு, 6 கிரகங்கள் சனி பகவானுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு, சனி பகவானோட கூட இருக்கிறவர். அப்போ நமக்கு அந்த சுபஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி வழிமுறையே போதுமானது. 100% அவங்களுடைய அனுகிரகங்கள் வந்துடும். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாலும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சங்கடம் இருக்காது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக வராது. அந்த நேரத்தில் 8வது பாவகத்துக்கு அதிபதி, அஷ்டமஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்தில் வக்ரமடைவார். வக்ரமடையும் பொழுது உங்களுக்கு பலன் கம்மியாகி போயிடும். உங்கள் ராசியில் ஆகஸ்ட் மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி வந்திருப்பார், ராகு சாரம் வாங்கியிருப்பார், திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகு சாரம். இந்த காம்பினேஷன் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும், செலவுகளை கொடுக்கும். அது அப்புறம் மார்ச் 29 ஆகஸ்ட் 18 தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தருணமோ அதை கொடுத்துரும். ஒரு தரமான இடத்துல நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்தி விடும். அதன் பிறகு வரக்கூடிய சங்கடங்களை பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, சுயமாக தொழில் தொடங்கணுமா, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே தொடங்கிக்கோங்க. இருக்கிற கடன் பிரச்சனை தீர்க்கணுமா, சரி பண்ணிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். இருக்கிற வேலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமா, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, அப்டேட் பண்ணணுமா, செய்யுங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு புதுசாக தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறதா இருந்தாலும் சரி, யோசனை பண்ணி செய்யுங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகலனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது இல்லையா? சனி பகவானுடைய பயிற்சி காலம் 2.5 வருஷம். ஆனால் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கிறது 2026 ஜனவரி வரைக்கும் தானுங்க. ஏன்னா 2.5 வருடத்துக்கு உண்டான பலன்கள் நம்ம இதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் ஆனாலும் பத்தாது. 2026 வருடத்தில் பிறக்கும் பொழுது அந்த வருடத்துக்கு உண்டான பலன்கள் அந்த பதிவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இந்த ஒரு வருடத்துக்கு உண்டான பலன்கள் டீட்டெயிலாக சொல்லி இருக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.